எதனால டாலர் வீக்னஸ் ஆனது காரணம்? குரூடோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்க 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 குளோபல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டாலருடைய ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஆயிலோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ ஆல்ரெடி அவனுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது அவனுடைய எலெக்ஷன் வந்ததுன்னா அடுத்தது அவனுடைய ஃபெடரேட் இருக்குது. இது ரெண்டுமே அவனுடைய எலெக்ஷனை பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்பு, ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ தலைவன் என்ன பண்ணுவான், சரி இப்போதைக்கு இதில் கை வைக்கணும், கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவனால் மார்க்கெட்டில் எவ்வளோ லூட் அடிக்க முடியுமோ. ஆனால் பட் இந்த இண்டெக்ஸில் வந்து இறங்குறவங்களுடைய இந்த பிகினர்ஸ்க்கோ அல்லது வந்து இந்த இன்டர்மீடியட் இருக்கோ அவங்களுக்கு இந்த இன்ட்ராடேல பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலராக உங்களை அட்வைஸ் என்ன கேட்டால் இந்த டைமில் இறங்காமல் வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. ஃபண்டை சேவ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ டெய்லி என்னென்ன ட்விட் இவர் போட்டிருக்காரு, மார்க்கெட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னைக்கு என்னென்ன சொல்லி பார்த்தா மார்க்கெட் இவர் ட்விட் போட்டால் பாசிட்டிவ், இவர் நெகட்டிவ் ட்விட் போட்டால் மார்க்கெட் நெகட்டிவ். ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட் இல்லை, ட்ரம்ப் மார்க்கெட். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, முழுவதும் பவர் செக்டரை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எந்தெந்த ஷேர்ஸ் பக்கம் போகக்கூடாது? ஷேர்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஷேர்ஸ் பக்கம் ஆமாம், ஷேர்ஸ் பக்கமே போகக்கூடாது. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் எக்ஸோரிக்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டியூட்டோட நிறுவனர் திரு கர்னல் ராஜ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காரு. கடந்த 2 வாரமாக நம்முடைய பங்கு சந்தையில் இருக்கிற மாற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கும் அதுதான் நம்முடைய இது. இந்த பங்கு சந்தையில் இவ்வளோ பெரிய மாற்றங்களுக்கு காரணம் என்ன, இதை பற்றி நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிஜிம் நிறைய ரேட்ஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகிருக்கு. இதை பற்றின ஒரு ஆலோசனையும் நம்ம இன்றைக்கி பண்ண இருக்கிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். நம்முடைய 2 வார நட்புக்கு அப்புறம் இது 3வது வாரம் தொடர்கிறது. ஆனால் பங்கு சந்தையில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு பகைமை உணர்ச்சியோடையே போயிட்டுருக்கு. என்னதான் நடக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. பார்த்தா இன்னைக்கு காலையில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபால் பார்த்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நேற்று இருந்த ஒரு ஹையை விட இன்னைக்கு இருந்த ஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் சடனாக பார்த்தா இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றம், மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. எதனால் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு என்னென்னா எப்பயும் சொல்கிற ஒரே காரணம் தான் ட்ரம்ப் தான். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இனிமேட்டு நான் வந்து வாரை வந்து சுமூகமாக வைக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக நான் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. அவர் அதுவுமே ஒரு பர்டிகுலர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஹார்மோன்ஸை திறந்தாலும் சரி திறக்காட்டினாலும் சரி நான் கம்பல்சரி நான் வாரை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனுக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைன் ஆல்ரெடி போயிட்டுருக்கப்போ இந்த சைடு நம்ம சவுதி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அகைன் ஒரு ப்ரெஷர், நீங்கள் வந்து வாரை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஈரான் சைட்லேருந்து வாரை கண்டினியூ பண்ணுங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எண்டுக்கு வந்து தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் போகுது. ஏன் அவங்க சைடில் இந்த ப்ரெஷர் இருக்கும் சார்? இப்போது எதனால் அவங்க சைடில் இந்த ப்ரெஷர் இருக்கும்? அவங்க என்ன பிரச்சனை, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு இவங்களோட யூஎஸ்பே அடிச்சாச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஆயில் தான் இவங்களோட பெரிய பிரச்சனை. ஸோ க்ரூட் ஆயிலோட கான்செப்ட் தான் மெயினான பிரச்சனையே. அப்போ அந்த இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரணும்ல, நீ மறுபடியும் இதே பிரச்சனை மறுபடியும் பண்ணுவேன், அப்போ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுல. அப்போ இது ஒரு எண்ட் பாயிண்ட் வைங்க அப்படின்றது தான் அவங்களோட தாக்கம். ஏன்னா ஆரம்பிச்சு வச்சது இவங்க தான். ஸோ அப்போ நீயே முடிச்சு வைக்கின்றது இவங்களோட பிளான். நீ எல்லாரையும் உள்ள இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆளா. ஸோ அப்போ இதை நீயே முடிச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அகைன் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு கம்பெனியை கூட விட மாட்டேன், யூஎஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நான் கை வைப்பேன். இது வந்து டைரக்ட் எந்த மாதிரி அட்டாக்னா, டைரக்ட் இந்த குண்டு போட்டு தாக்குறதுலாம் இல்லை, இது வந்து லைக் ஒரு சைபர் அட்டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியராக வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் எல்லாரும் யோசிக்க வேண்டியதுன்னா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்து, அப்போது அதை அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாரும் நினைக்கிறோம். அண்ட் இதை பற்றி நிறைய விஷயங்களும் பேசிக்கிட்டும் விவாதிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. பிகாஸ் அவங்க இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு என்டையர் சைபர் அட்டாக் முழுவதுமே அந்த இதை பயப்படுறோம் நம்ம. அப்போது ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் சர்வர் நம்ம பார்த்துருப்போம், அமேசான் வந்து அதில் கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கப்போ ஒரு 18 கம்பெனிஸ் அவங்க லிஸ்ட்டில் இருக்குது. அந்த 18 கம்பெனிஸ் தான் நாங்கள் தாக்குறோன்றது மெயின். அப்போ அங்கே உடனே அதில் கை வச்ச உடனே சென்செக்ஸ் ரிஃப்ளெக்ட் காட்டிடுச்சு. அங்கேருந்து சென்செக்ஸ் வந்து ஒரு பயங்கர ஃபால். அப்போது சென்செக்ஸ் பயங்கர ஃபால் ஆனோடனே எங்கே பிரச்சனை வரும், டாலர் மேலே இருக்கிற நம்பிக்கை போகுது. இப்போ டாலர் என்ன ஆகுது, கீழே இறங்குது. டாலர் இறங்குனா அடுத்து எங்கே தான் வந்தாகணும், ஸ்டாக்ஸுக்கு தான் வந்தாகணும். ப்ரைஸ் அதனால் இப்போ கொஞ்சம் மேலே ஏறுது. பட் இல்லை, இதே மாதிரி தான் கடந்த வாரங்களையும் நம்ம பார்த்தோம். டாலரும் வீக் ஆகிருந்துச்சு, சென்செக்ஸும் வந்து நிறைய டவுன் ஆகிருந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம். கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் வரை டவுன் ஆகிருந்த விஷயம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த பவுன்ஸ் பேக் மட்டும் எதுனா, ஏன்னா முதல்ல டாலர் வீக்குன்னு ஒன்றும் இல்லை, இப்போ டாலர் வீக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது, அட் த சேம் டைம் டாலரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அட் த சேம் குரூட் ஆயிலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, டாலர் ஒரு பக்கம் வீக் ஆகுது இல்லை, டாலர் வீக் ஆச்சுன்னா நான் குரூட் ஆயில் பக்கம் போக முடியாது. ஏன்னா சப்போஸ் இது நிறுத்துறேன்னு சொல்லிட்டு குரூட் ஆயில் இறங்கிருச்சுன்னா அகைன் எனக்கு லாஸ். அப்போ நான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுமே சரியில்லை, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே தாவிடுவோம்,
சென்செக்ஸ் ஆகிருவோன்னு ப்ரைஸ் இப்போ ஒரு மதியத்துக்கு மேலே தான் ஒரு 1:30க்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. மூவ்மெண்ட் ஆகுது. அது பெரிய லெவலில் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது இது என்னன்னா எக்ஸ்பீரி அன்னைக்கு பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆனது தான் ரொம்ப ரேரஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல 3வது தடவை என்னமோ சம்திங் தான் ஆயிருக்கு. அது பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை. இப்போ வாட்டோட ஆகும் ஒரு 800 பாயிண்ட் இருந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு கிரீன்ல காமிக்கிற ஒரு 300 காமிக்கும். கிட்டத்தட்ட ஓவரால் 1000 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் பெரிய மன வருத்தம் தான். இது எப்படி மார்க்கெட் எப்படி ப்ரெடிக்ட் பண்றதுன்னே இங்க தெரிய மாட்டேங்குது. எதனால டாலர் வீக்னஸ் ஆனது காரணம்? இப்போ நமக்கு குரூட் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ் வந்து எதனால இப்படி ஸ்டேபிளா நிக்குது அப்படின்ற ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். குருட் வாங்குறது டாலர் வச்சு மேஜரா, அதனாலேயே தான் நமக்கு ஒரு பக்கம் இந்த ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் இன்னொரு பக்கம் இது டாலர் வீக் ஆகுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இவங்களது டாலர் ஹையாவே இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆக ரெடி ஆகும். ஓகே, அப்போ விலைவாசிகள்லாம் ஏன்னா இந்த பக்கம் நமக்கு பர்டிகுலராக சொல்றோம்னா குரூடோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்க 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 குளோபல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டாலருடைய ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஆயிலோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ ஆல்ரெடி அவனுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அவனுடைய எலெக்ஷன் வந்ததுன்னா அடுத்தது அவனுடைய ஃபெட்ரேட் இருக்கு. இது ரெண்டுமே அவனுடைய எலெக்ஷனை பெரிய அளவில் பாதிக்க ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ தலைவன் என்ன பண்ணுவான், சரி இப்போதைக்கு இதில் கை வைக்கணும், கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவனால் மார்க்கெட்டில் எவ்வளோ லூட் அடிக்க முடியுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேபி இன்சைட் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் எங்கே லிக்விடிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிச்சு. மேஜராக இது வந்து கோல்டுக்கும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில் ஒரு ட்ரேடராக இப்போ எனக்கு நான் பிகினராக இருக்கலாம், அல்ல இன்டர்மீடியட்டாக இருக்கலாம். ஏன்னா வெல் எக்ஸ்பர்ட்டுங்கிறது வந்து எப்படி இறங்குவாங்கங்கிறது தெரியாது. ஆனால் பட் இந்த இண்டெக்ஸில் வந்து இறங்குறவங்களுடைய இந்த பிகினர்ஸ்க்கோ அல்லது வந்து இந்த இன்டர்மீடியட்டருக்கோ அவங்களுக்கு இந்த இன்ட்ராடேயில் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலராக உங்களை அட்வைஸ் என்ன கேட்டால் இந்த டைமில் இறங்காமல் வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. ஃபண்டை சேவ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இப்போது. ஏன்னா இப்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஈவன் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் போத் ரெண்டையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணுறவங்களே கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ் வரும், மார்க்கெட்டோடைய சென்டிமெண்டல் வாலடைல் ஹெவியாக இருக்குது அப்படின்றத பார்த்து பயந்து தான் இருக்காங்க. பட் இதில் இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அது அடுத்த கதை. பட் இருந்தாலுமே அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஈவன் ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் கூட அதில் ப்ராஃபிட் பண்ணனாலும் அவங்களுடைய லாஸ் என்னன்றது முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் உள்ளே இறங்குறாங்க. ஸோ தே ஆர் எமோஷ்னலி ஸ்ட்ராங். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் ட்ரேடர்ஸ் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் இதே நார்மல் பீப்புள், நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்க, நான் ஒரு 5000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அந்த 5000 பெரிய விஷயமா தெரியுது. ஸோ அப்போ அந்த 5000 போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது தான் எங்கள் பிரச்சனையே. அப்போது ஏன்னா அங்கே எனக்கு இங்கே ரிஸ்க்கே வைக்க முடியாதுல்ல. மினிமம் 5000 தான் வச்சுருக்கேன். இந்த ரிஸ்க்கே எனக்கு 5000 தான். 100% ரிஸ்க் வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் வாழ்வா சாவா தான். அப்போது இதில் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த 5000 விட்டுறக்கூடாதுன்னு தான் இருக்கும். இதில் எனக்கு ஒரு 300 போனால் போதும், ஒரு 50 போனால் போதும், ஒரு 500 போனால் போதும், நீங்கள் ஒதுக்குற அந்த மைண்டே இல்லையே. ஏன்னா அவங்களோட சின்ன ஃபண்டு. அப்போ அவங்களோட மென்டலி எப்படி இருக்குன்னா, இதை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு இருக்கும். இப்போ நீங்கள் 5000 விட்டிங்கன்னா அன்றைக்கி 50,000 போட்டு இந்த 5000 எடுக்கணும், 50,000 விட்டவங்களும் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதுவும் இந்த எக்ஸ்பீரி அன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறவங்களுடைய கதை பெரும் பிரச்சனை தான். பட் இப்போ மார்க்கெட் கண்டிஷன் படி மார்க்கெட்டுக்குள்ளே இறங்காமல் கொஞ்சம் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து கோல்டு ஒரு நல்ல ரைஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சின்ன பவுன்ஸ் நேற்று நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு திருப்பியும் ஃபால். எதனால? இதே தான் நம்ம சேம் இதோட இந்த 3 கனெக்ஷன்ஸ் தான். நம்ம எங்கே சுற்றி வளைச்சாலும் இந்த 3 கனெக்ஷன்ஸ் தான் வந்தாகணும். ஸோ அப்போது ஆல்ரெடி நமக்கு கோல்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்து ஒரு ப்ராப்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்து சொன்னது தான் அந்த லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து செல் ஆர்டர்ஸ் அண்ட் பை ஆர்டர்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு ப்ரைஸ் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ எதனால் மூவ் ஆகுதுன்னா டெக்னிக்கல் வைஸ் அது கரெக்டான வேல இருந்தால் மூவ் ஆகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ப்புமே அவர்களுடைய பாசிட்டிவ் நியூஸ்லாம் கொடுத்ததுனால 2 கோரிலேட் ஆகி ப்ரைஸ் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்தது. அப்புறம் எவ்வளோதான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் மறுபடியும் செல் பண்ணி மறுபடியும் பை பண்ணணும். ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸ் கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரீ பிளான்டாக இருந்தாலும் அப்படி தான் தெரியுது. இங்கேருந்து இதுக்கு அடுத்து இது வரும், இதுக்கு அடுத்து இந்த ட்வீட்டு போடலான்னு ஒரு ப்ரீ பிளான்டு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு இந்த மே மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சாரி மார்ச் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், டெய்லி என்னென்ன ட்வீட் இவர் போட்டிருக்காரு, மார்க்கெட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன சொல்லி பார்த்தா மார்க்கெட் இவர் ட்வீட் போட்டால் பாசிட்டிவ், இவர் நெகட்டிவ் ட்வீட் போட்டால் மார்க்கெட் நெகட்டிவ். ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட் இல்லை, ட்ரம்ப் மார்க்கெட். அப்படி இதில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் செல்லாதா? கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் செல்லுன்னாலும்
அது நீங்க வாங்குறது காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கணும்னாலும் அது எதை கொடுத்து வாங்கணும்? காசு. டாலர் கொடுத்து தானே வாங்கணும். அப்போ ம். நான் என்னோட நம்பிக்கை எது மேல இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். இது ஷேர் வாங்கி ஷேர் இறங்கிருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு என் பணத்தை பத்திரமாவது வச்சிருக்கலாம். சரி, இதை வாங்குறதுக்கு பதிலு நான் பாண்ட் வாங்கலாம்னு நினைக்கலாம். ஸோ என்ன இதுல நான் முதலீடு பண்ண போறேன்றது மக்களுடைய மனநிலையில இருந்து நம்ம பார்க்கணும். பயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அன்சர்டனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா. நிலையான தன்மை இல்லாம இருக்குல்ல, அப்போ அதையும் நம்ம ஒரு பக்கம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக்கை இப்போ ஏன் ஸ்டாக் கீழே இறங்குச்சு? இப்போ சென்செக்ஸ் ஏன் கீழே இறங்குச்சு? ஒன்றும் இல்லை, உன் கம்பெனிலாம் அடிச்சிடும்னு சொல்லிட்டான். ஆமா. அப்போ மக்கள் ஐயோ என்னோட முதலீடு அதில் இருக்கே, நான் அதில் முதலீடு பண்ணி வச்சிருக்கேனே, அப்போ வித்துருவோம். ம். ரொம்ப நஷ்டத்துக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன நஷ்டமாக இருந்து வித்துருவோம். லாபத்தில் இருக்கு, வந்த லாபம் போதும் வித்துருவோம். அசல்ல இருக்கு, அப்போ கிடைச்ச வரைக்கும் போதும் விட்டுருவோம், பணத்தையாவது பணத்தை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். அப்படின்ற மனநிலைக்கு வந்து செல் ஆஃப் பண்றாங்களா? அப்போ செல் பண்றாங்கனால என்ன ஆயிட போகுது? அங்கிருந்து பிரைஸ் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. கண்டிப்பா. நம்ம பிளைண்டா ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. புரியுது. ஸோ இதுல பின்னணியில மக்களும் இருக்காங்கல்ல. அது ஒரு காரணமா பார்க்கப்படுது. ரைட். என்னுடைய கேள்வி என்னன்னா, சென்செக்ஸோட மாற்றம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, நிஃப்டியோட விஷயங்கள்ல இந்த மாற்றங்கள் வந்து நம்ம ஹை பீரியட்ல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்டோமொபைல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப். எந்த அளவுக்கு இப்போ ஈவியை நம்ம எடுத்துக்கணும், ஆட்டோமொபைல்ஸ்னு எடுக்கிறப்போ ஈவி உள்ள கன்ஃபார்மாக உள்ள வருது. அப்போ அந்த ஈவியோடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது மார்க்கெட்டில் இப்போ பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது. ஏன் பாசிட்டிவ் சைனில் இருக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இல்லை, ஆயில் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு, பெட்ரோல் ஏறப்போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈவிக்கு போகுது, ஈவி தன்னால ஏறப்போகுது. இதுதான் சிம்பிளா. ஓகே. இது ஆயிலோட ஃபீல்டு எப்படி இருக்கு? இப்போ நம்ம ஆயில் நம்ம பார்த்துருப்போம், ஹெச்பி பார்க்குறோம், இவங்கெல்லாம் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனிஸோட விஷயம். இவங்களோட செயல்பாடுகள் வந்து இப்போ நம்மளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது, நமக்கு ஏற்றவும் கூடாது இறக்கவும் கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு கழுத்து மேல கத்தி வச்ச மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா என்ன ஷெல் மாதிரி பல்க்லாம் நேத்து வந்து ஹை லெவல்ல பிரைஸ் வந்து அவங்க பியூர்லி பிரைவேட். அவங்க பியூர்லி பிரைவேட். ஆமா. ஏன்னா இத்தனைக்கு அவங்க சவுதி தான் அவங்களுடைய பியூர்லி பிரைவேட். ஒன்றும் அவங்க கம்பெனி ரன் பண்ணணும்னா பிரைஸ் ஏற்றி தான் வரணும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஷெல்லில் பெட்ரோல் அடிக்கிறவங்க பாத்துறீங்களா? அதை தவிர வேற எங்கேயும் அடிக்க மாட்டாங்க. நீ கூட 2 ரூபா கூட வச்சுக்க, நான் அங்க வந்து அடிச்சுக்கிறேன். ஆமா. அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல. கார்பன் வந்து கம்மியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பர்டிகுலர் ஷெல்லை பத்தி பேசணும்னா இந்த விஷயங்கள். ஆமா, கண்டிப்பான முறையில். சில்வர் தாக்குதல்ன்றது கோல்டை தொடர்ந்து அது கூடயே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஓகே, நம்ம இது ரெண்டையும் பிரிக்க முடியாத மாதிரி, இணை பிரியா சகோதரர்கள் மாதிரி இருக்காங்க. ஏன்னா கோல்டு இறங்குனா சில்வர் இறங்குது, கோல்டு இறங்குனா சில்வர் இறங்குது. அண்ட் செமிகண்டக்டர்ஸ் வைஸ் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ மக்களுக்கு சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்விட்டர் போடுவேன், இன்னைக்கு மார்க்கெட் இறங்கும், இன்னைக்கு எதனா நீ ட்விட்டர் போடுவேன் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி அந்த போரை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிட்டாங்க. சரி, இதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றதை கண்டுபிடிச்சி அதை டெய்லி யூசேஜஸ்க்கு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே வந்து ஆரம்பிச்சப்போ யாருக்கிட்டையும் ப்ரிகாஷன்ஸ் இருக்காது, என்ன பண்ண போறோன்றது அடுத்த இருக்காது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தது. இப்போ ஃபைன். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஹாஸ்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்பிஜி மேலே இருந்த பயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியுன்றது நார்மல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க. ஓகே. இப்போ இந்த ரேட் வைஸாக நிறைய விஷயங்கள் நம்ம பட்ஜெட்டில் வந்து மாற்றிருந்தாங்க. அது இன்று முதல் வந்து அமலுக்கு வந்திருக்கு. நேற்று அமலுக்கு வந்திருக்கு. அதோட மாற்றங்கள் எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு என்னைக்குனாலும் பிரச்சனை தான். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். ஆமாம். ஏன்னா ஆனால் மக்களுக்கு இது மூலமாக பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா டாக்ஸேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிச்சுட்டாங்க. ஆனால் இந்த ரெஜிமின்னு பார்க்குறப்ப தான் பெரிய குழப்பத்தில் இருக்குது. அது என்னைக்கு கிளியர் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஓல்டு ரெஜிமி இருக்குது, ஓல்டு ரெஜிமிலேருந்து நியூ ரெஜிமி வந்துச்சு, அந்த நியூ ரெஜிமி இப்போ ஓல்டு ரெஜிமி ஆகி இப்போ நியூ ரெஜிமி வந்திருக்கு மறுபடியும். ஓகே. அப்போ இது எப்படி பார்க்கலாம்னா, ஓல்டு நியூ, இதுக்கு நடுவில் இருக்கிறது ஓல்டு நியூ அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இல்லாட்டி நியூவில் ஓல்டு அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ஓல்டு நியூன்றதை ஒதுக்கிடலாம். ஓகே. ஓல்டு ரெஜிமி இருக்கு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் இந்த இயர்ல இருக்கக்கூடிய ரெஜிமி இருக்கு. மக்களுக்கும் அதுல நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ப்ளஸ் என்னன்னா, 12 லட்ச ரூபா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வருமானத்துல இருந்து கணக்கு காட்ட முடியும். அது ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். அது போக 12,75,000. அது மட்டும் நீங்க சொல்றீங்க, எஜுகேஷன் ஃபீஸ்க்கு வந்து 3000 எடுத்து வைக்கிறது.
மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல என்னது 100 ரூபா தான். 100 ரூபா தான். இப்போ 3000 ரூபாங்கிறது 2 குழந்தைகளுக்கு நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். கரெக்ட். சோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ்க்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது. அதுல நம்ம வந்து பழைய ரெஜ்மில என்னன்னா அதுல ஒரு 50,000 பேஸா நம்ம எடுத்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ட் பண்ணி வைக்கிறது. பிளஸ் அது இல்லாம ஒரு 1.5 லட்ச ரூபா நம்ம ஏடிசி, அதாவது எல்ஐசி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இதுதான் இருந்துச்சு. பட் இப்போ அதை மட்டும் தான் இவங்களால பண்ணிக்க முடியாதே தவிர மற்றபடி ஓவராலுக்கு எல்லாமே இருக்கு. அண்ட் ஸ்லாபுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அங்க வந்து 2.5க்கு 5 தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ள 5% இருந்தது. இப்போ அது மினிமம் அங்க அதே மாதிரி வெறும் 2.5 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸே இல்லாம இருந்தது. ஏன்னா இது ஏன் பேச வரேன்னா பிசினஸ் மேன்ஸுக்கு தான் பிரச்சனை. இப்போ பிசினஸ் மேனுக்கு என்ன வருதுன்னா இங்க 4 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ வந்துருது. 4 லட்சம்ன்றது நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம இதுல பாக்குறோம். ஹெவியா இருக்கு பெனிஃபிட்ஸ். அதாவது இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியவங்க வந்து இதுல வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா கெட்டவங்க அதிகமா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா அந்த மாதிரி தெரியுது. அதுமே ஸ்லாப்மே நல்லா பெருசு. ஆமா. ஓவரால் இப்போ முதல்ல வந்து நமக்கு 15% வந்துட்டாலே ஓவரால் நீங்க 30% டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுவுமே 30% டாக்ஸ்ன்றது ரொம்ப தள்ளி இருக்கு. அதோடைய வரவேற்புன்றது ரியலி பிசினஸ் மேன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ அடுத்த வாரம் 5 நாட்கள் வந்து மார்க்கெட் இருக்கு. நம்ம அதனால கொஞ்சம் சொல்லலாம். அதில் இன்னொரு விஷயமும் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு. நீங்க சொன்ன மாதிரி அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயம். அவர் என்ன சொன்னார் லாஸ்ட் டைம், நான் ட்ரூப்ஸை இறக்குறேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், சாரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. பட் நீங்க ஒரு நம்ம ஷேர் மார்க்கெட்ல நீங்க ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ட்ரம்ப், அமெரிக்க அதிபரோட ட்ரம்ப்போட ஒரு வேர்டு உலகம் முழுவதும் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் டாலர் தானா? கண்டிப்பா. அல்ல மக்களோட அறியாமையா? மக்களுடைய அறியாமை தாண்டி பயம் இருக்குல்ல சார். இல்லை, அந்த பயம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இதை முறை சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டோட அந்த பவுன்ஸ் ஆனது அப்படிங்கிற கான்செப்ட்டுங்கிறத விட இது ரெகுலரிட்டி ஆகிடுச்சு. அவரோட இது ரெகுலர் ஒர்க் மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இப்போ நமக்கு பார்க்கும்போதே இப்போ 3ஆவது வாரம் நம்ம பேசுகிறோம். இந்த 3 வாரத்துலையுமே மார்க்கெட்டோட இந்த ஜம்ப் அண்ட் ட்ராபேக் வந்துட்டு இவர் தான் ட்ரம்ப் தான் காரணங்கிற நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பு. கண்டிப்பாக மார்க்கெட் எதனால் ரன் ஆகுதுன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஆசை, பயம், இது 2 தான் ரன் ஆகுது. ஓகே. அப்போது இந்த பயம்ன்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நம்ம வீட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, நாய் கடிக்காதுன்றாங்க, நீங்கள் விளாடுவீங்களா? ஒரு பயம் இருக்கும்ல, கடிச்சிருன்னு பயம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இவங்க ஒரு ட்விட், சரி இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கு, எப்போ கடிக்கும்னு தெரியாது, எப்போ மார்க்கெட் நம்மளுக்கு கடிக்கும்னு தெரியாது. அப்போ அந்த பயம் இருக்குல்ல. அப்போ நான் ஒவ்வொரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சின்ன மூமெண்ட்டுக்கு கூட நான் பெரிய ரியாக்ஷனை பண்ணி தான் தீரணும் அப்படின்னு மார்க்கெட் இருக்கு. ஆமாம், ஏன்னா மக்கள் வந்து அதை தொடர்ந்து தான் சொல்றது. இப்போ செல் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் 10 ரூபாய்க்கு விற்க ரெடி, ஒருத்தர் 9 ரூபாய்க்கு விற்க ரெடி, வாங்க ஒருத்தர் மார்க்கெட் 9 ரூபாய்க்கு போயிடும். ஓகே. இன்னொருத்தர் 8 ரூபாய்க்கு விற்க ரெடி, இன்னொருத்தர் 8 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடினா மறுபடியும் மார்க்கெட் கீழே போகும். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விற்கிறதுக்கு தான் மெயினான ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை சார்ந்து வேற வழியும் கிடையாது யாருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவங்களும் விற்று தான் ஆகணும். அப்போ அவங்க மார்க்கெட்டை கீழே போக விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. பட் மக்கள் முடிவு பண்ணிட்டா, ப்ரைஸை கீழே போகணும்னு முடிவு பண்ணிட்டா, அதான எமோஷன். ஒருவேளை 7ஆம் தேதி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, முழுவதும் பவர் செக்டரை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எந்தெந்த ஷேர்ஸ் பக்கம் போகக்கூடாது? ஷேர்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஷேர்ஸ் பக்கமே போகக்கூடாது. ஓகே. பிகாஸ் ஏன்னா எந்த செக்டாரில் அவருங்க, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஃபார்மா செக்டர் பாசிட்டிவ் ஆகிருக்கும், ஒரு நெகட்டிவ் ஜோன் வருதுன்ற ஃபார்மா பாசிட்டிவ் ஆகும். ஸோ இதுக்கு கோரிலேட்டட் டிஃபென்ஸ் செக்டர் பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம போகலாமே தவிர, பட் இந்த மாதிரி வார் சினாரியோஸில் கொஞ்சம் எதையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது குட். இதே நான் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறேன், இதை வந்து நான் ஒரு மார்க்கெட்லேயே நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த வார நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை, ட்ரேடராக இருந்துட்டு இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன், ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன். சப்போஸ் மார்க்கெட் இதுதான் மார்க்கெட்டோட கடைசி எண்ட் பாயிண்ட், திரும்புறதுக்கு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எனக்கு இந்த ப்ரைஸில் வாங்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்கும். அவங்க ஒரு சிப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போகலாம். ஓகே. ஒரு முழு பணத்தை முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் பாதி, அதுலேருந்து கொஞ்சம் பாதி அப்படி போகிறது ஒரு நல்ல சஜஷன். டாலர் வீக் ஆயிருக்கு. இன்னைக்கு கோல்டோட ரேட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் எது மாற வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார். நம்ம அதாவது இப்போ முதல்ல எப்பயுமே போட்டி எதுக்கும் இருக்குன்னா, தங்கத்துக்கும் டாலருக்கும் இருக்கும். இப்போ போட்டிக்கு நடுவில் 3 பேர் வந்துட்டாங்க, தங்கம், டாலர், க்ரூட் ஆயில். அப்போது இந்த 2 தராசு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 3ஆவதாக வந்துருச்சு. இப்போ எது கூட கோரலேட் ஆகுதுன்றது தான் விஷயம் நமக்கு. அப்போ தன்னால் நமக்கு ஒரு பக்கம்
டாலர் இறங்குது அப்படின்னா தன்னால் தங்கம் ஏறும். ஆனால் இப்போ இந்த சினாரியோவில் எது நடக்கக்கூடாத ஒரு சினாரியோனா தங்கமும் ஏறி கோல்டும் ரெண்டும் ஒன்றா ஏறக்கூடாது. ஓகே, ஏறினா ஆமாம், இப்போ குருடும் இதுவும் ஏறலாம். ஆனால் குருடு ஏறுச்சுன்னா தன்னால் என்ன பண்ணிடுவாங்க, இன்ஃப்ளேஷன் அட்டாக் ஆகாது. ஆமாம், கோல்டு ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அட்டாக் ஆகாது. அது ஒரு நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை வலிமைப்படுத்தும். ஆனா குருடு ஏறிச்சுன்னா வீக்னஸை கிரியேட் பண்ணும். வீக்னஸை கிரியேட் பண்ணுச்சுன்னா அது நமக்கு வீக்னஸ்னா ட்ரம்ப்புக்கும் வீக்னஸ் தான். அவங்க நாடு மட்டும் வீக்னஸ் ஆகாது அப்படின்னு இல்ல. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட பெட்ரோல் ரேட் கூடி இருக்கு அமெரிக்கால. கிட்டத்தட்ட வந்து நம்ம இதுபடி $3 என்னமோ வந்து ரேட் கூடி இருக்குங்கிறது சொல்றாங்க. மிகப்பெரிய லெவலில் விஷயங்களில் வந்து அங்கே அமெரிக்காவுமே பாதிச்சுட்டு இருக்காங்க. ரைட், மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்தையும் வந்தமைக்கு. அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லபடியாக பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வேணும். எல்லாருமே வந்து நல்லபடியாக இந்த பங்கு சந்தையில் முதலீடு பண்ணவங்களை அட்லீஸ்ட் முதலீடாக காப்பாற்றுறதுக்கு மாதிரியான சூழல் வரட்டும். மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்து. நன்றி.